நோக்கம் நம்ம விபத்தில்லா கன்னியாகுமரி மாவட்டம் என்ற இலக்கினை நோக்கி பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்தி வருகிறோம். அதில் ஒரு முக்கிய நோக்கமாக இன்று காவல் ஏஐ என்ற ஏஐ கேமரா வந்து நிறுவப்பட்டுள்ளது. இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஹெல்மெட் போடாதவங்க யாரெல்லாம் டிராஃபிக் வைலேஷன் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து ஈஸியாக நம்ம அடையாளம் காணப்பட்டு அவங்களுக்கு மேலே வந்து இந்த வைலேஷன்ஸ் வந்து நம்ம ஃபைல் பண்ண முடியும். 2 மாதத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா நம்ம போத்தீஸ் ஜங்ஷனில் வந்து இது போல் அந்த ஏஐ கேமரா வச்சோம். அது வச்ச பிறகு இது வரைக்கும் தோராயமாக 4500 கேசஸ் வந்து நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களிடையே வந்து ஹெல்மெட் போடுற பழக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எங்களோட நோக்கம் வந்து காவல்துறையோட நோக்கம் வந்து ஃபைன் போடணும் இல்லை இம்போஸ் பண்ணணும் அதெல்லாம் எங்களோட நோக்கம் கிடையாது. எங்களோட நோக்கம் வந்து பொதுமக்கள் அனைவருமே வந்து ஹெல்மெட் போடணும். கண்டிப்பாக ஹெல்மெட்ன்றது ஒரு உயிர் காக்கும் கருவி. ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருடந்தோறும் ஒரு 300க்கும் மேற்பட்ட சாலை விபத்துகளில் வந்து பலியாகிறாங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா 70% பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடாமல் தான் உயிரிழப்பு ஏற்படுது. ஸோ அந்த ஹெல்மெட் போடுறத வந்து நம்ம ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸாக கொண்டுட்டு வரணும். எல்லா பொதுமக்களும் கட்டாயமாக ஹெல்மெட் போடணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து இந்த ஏஐ கேமரா உதவியுடன் வந்து இந்த ஃபைன் சிஸ்டம் இந்த வயலேஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ முக்கியமாக 5 சப்டிவிஷன்லேயும் முக்கியமான ஜங்ஷனில் வந்து 10 கேமரா வந்து இப்போ நிறுவனம் கூடுதலாக கேமரா வைக்கிறது இது வந்து ஃபஸ்ட்டு கட்டம் சொன்னது 2வது கட்டம் 3வது கட்டத்தில் வந்து அதுக்கடுத்து எந்தெந்த ஏரியாஸில் வந்து அதிகமாக அது போல் வயலேஷன்ஸ் இருக்கோ அது போல் ஹாட்ஸ்பாட் ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துலையும் 2வது கட்டமாக வந்து கண்டிப்பாக நம்ம இந்த ஏஐ கேமராஸ் வந்து நிறுவனம். கனிம வளங்களை தமிழ்நாட்டிலிருந்து கேரளா கொண்டு போது அரசு தடை இப்போ தற்சமயம் கன்னியாகுமரி அளவுக்கு இருக்குது பயங்கரமாக இருக்குது. பட் இது மாதிரி அத்துமீறி கொண்டு போனால் இந்த மாதிரிப்பட்ட நடவடிக்கைகள் கனிம வளத்தை பொறுத்தவரை காவல்துறை வந்து கடுமையான நடவடிக்கையை வந்து எடுத்துகிட்டு வரும். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதனால் இந்த தடையை மீறி யாருன்னா கனிம வளம் வந்து கேரளாவுக்கு கடத்தினால் அவர்கள் மீது நிச்சயமாக குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் எம்எம்டிஆர் ஆக்டில் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி அந்த லாரி பறிமுதல் செய்து நிச்சயமாக அரசுடைமையாக்கிறதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கும். நேற்று முதல் எத்தனை வழக்கு நேற்று கனிமவளம் இல்லை கனிமேலும் அந்த போராட்டம் வந்து சட்டத்தில் அந்த போராட்டம் நேற்று இந்த முந்தானத்து நைட்டு ஆர்டர் போட்டாங்க. நேற்று ஒன் டே வந்து நேற்றுல நம்ம லாரிஸ் வந்து பொதுவாகவே கடந்த 4 மாதமாக கேரளாவுக்கு எந்த லாரிஸும் போகிறது கிடையாது. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்டரில் டிஸ்ட்ரிக்ட் பார்டரில் 4 செக் போஸ்ட் இருக்குது. ஸ்டேட்டில் 25 செக் போஸ்ட் இருக்குது. அந்த 25 செக் போஸ்ட்லேயும் நம்ம 24/7 போலீஸ் போட்டு தீவிரமாக கண்காணிச்சுட்டு வரோம். அதனால் எந்த விதமான வயலேஷன்ஸ் நடக்கிறதுக்கு இல்லை. அப்படி தடையை மீறி ஒரு லாரி போச்சுன்னா கண்டிப்பாக அது பறிமுதல்